வணக்கம். என் குருநாதர் எழுத்துச் சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். பாலகுமார சார் முதல்ல வசனம் எழுதிய படம் நாயகன். மணிரத்னம், கமல் அப்படிங்கிற அந்த கூட்டணியில் உருவான படம் அது. அந்த நாயகன் படத்திற்கு பிறகு அப்படின்னு தான் தமிழ் சினிமாவை பகுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்டான பல முயற்சிகளை கமல் அவர்கள் நாயகனுக்கு பிறகு துணிஞ்சி செய்ய ஆரம்பிச்சார்னு சொல்லலாம். 60 வயசுக்காரராக நாயகன் படத்துல 30 வயது இருக்கும்போது நடித்தார் கமல்ஹாசன். இப்போ 60 வயதையெல்லாம் கடந்து 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கிற கமல்ஹாசன் 30 வயது இளைஞராகவும் இதில் நடித்திருக்கிறாருங்கிறது தான் தக் லைஃப் சுவாரஸ்யம். மணிரத்னம், கமல் இருவரும் நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு 36 வருடங்கள் கழித்து இந்த தக் லைஃப்ல இணைஞ்சிருக்காங்கன்றதே பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இது மட்டும் இல்லாம கமலோட சிம்பு, த்ரீஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஜோஜோ ஜார்ஜ் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணியும் இந்த படத்துக்குள்ளார வந்திருக்கிறதும் இந்த படத்தினுடைய ஹைப்பை அதிகப்படுத்தி தான் காமிக்குது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த படத்தினுடைய ரிலீஸ் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வரப்போகுது. இந்த படத்துக்காக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒவ்வொரு மொழியிலையும் ப்ரமோஷனுக்கு பறந்துட்டு இருக்கு இந்த தக் லைஃப் டீம். இந்த சமயத்துல ஒரு விஷயம் தமிழக திரையுலக வட்டாரங்கள்ல மிக கவனம் இருக்கிற வகையில, பாராட்டுக்குரிய வகையில பேசப்படுது. அந்த விஷயத்தை திருப்பூர் சுப்பிரமணியம், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் ரொம்ப அட்டகாசமா வரவேற்று கமலை பாராட்டி இருக்கார். பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது கமல் செய்ததாகத்தான் இருக்கும். டால்ஃபி முறையா இருக்கட்டும், ஏ வீடுங்கிற அதே இடத்துல செய்யப்படுகிற கேமரா எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரே சமயத்துல தமிழகத்துல பல தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும்னு கமல் செய்த விஷயங்கள், தொடர்ந்து சாதனைகள் நிறைய இருக்கு. புதிய புதிய வியாபார வணிக சிந்தனைகளை ரொம்ப அட்டகாசமா செயல்படுத்தக்கூடியவர் தான் கமல்ஹாசன். அந்த பக்கமும் அவரால் ஒரு தயாரிப்பாளராகவும் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு, ஜெயிக்க முடிஞ்சிருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். குருதி புனல தான் அந்த டால்ஃபி சிஸ்டம் அப்படி பயன்படுத்தப்பட்டது. நிறைய படங்கள்ல இது மாதிரியான பரீட்சார்த்த முயற்சிகளை, வெளிநாட்டில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்தார் கமல்ஹாசன். இந்த வகையில இப்ப ஒரு விஷயத்தை உறுதிபட தெரிவிச்சிருக்கார். பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும் போதே அந்த படத்தினுடைய ஆடியோவை ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு உரிமையை கொடுப்பாங்க. ரெண்டாவது சேட்டலைட் உரிமை. சன் டிவியில ஒளிபரப்புறீங்களா, ஜி5லயா, கலைஞர் டிவிலையா அப்படின்னு அதுக்கு பேரம் பேசி அதற்கு ஒரு தொகையை நிர்ணயிச்சிருவாங்க. அதற்கு அடுத்தாப்புல இன்னைக்கு ஓடிடி தளங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஓடிடி தளங்கள்ல படத்தை வெளியிடுவாங்க. கிட்டத்தட்ட தக் லைஃப் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே பெரிய ஒரு வசூல் சாதனையாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப ஜூன் 5 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்க ஜூலை 5ஆம் தேதியே படம் ஓடிடியில வரும். அட்லீஸ்ட் ஜூன் 10ஆம் தேதியாவது அந்த படம் ஓடிடியில வந்துடும். ஆனால் இந்த தடவை ஓடிடிக்கு உரிமத்தை வழங்குகிற அந்த தருணத்துல கமல், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா, மெட்ராஸ் டாக்கீஸ் சார்பா, ரெட் ஜெயின்ட் சார்பா ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, 8 வாரங்கள் தியேட்டருக்கு 8 வாரங்கள் கழித்து தான் தக் லைஃப் திரைப்படத்தை ஓடிடியில் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 8 வாரம், 4 வாரம்னா கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. 8 வாரம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 60 நாட்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அப்படின்னு அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல தியேட்டர்ல நிறைய கலெக்ஷன் ஆகும், தியேட்டர்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்ங்கிற நோக்கத்தோட இந்த விஷயம் கையாளப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இதுல விக்ரம் படமும் அப்படித்தான் நடந்தது. விக்ரம் படத்துல என்ன செஞ்சார் கமல்னாக்க, படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற சமயத்திலேயே ஓடிடிலையும் வந்தது. 40வது நாள், 45வது நாள் சமயத்துல ஓடிடிலையும் படம் வந்தது. தியேட்டர்லையும் படம் 45வது நாள் கழித்தும் பல தியேட்டர்ல எடுக்காம ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு சிக்கல் வந்தா என்ன செய்யறதுன்னு கமல் யோசிச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. இந்த விஷயத்தை 8 வாரங்கள் கழித்து தான் தக் லைஃப் திரைப்படத்தை ஓடிடியில் ஒளிபரப்பணும்
அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏற்றுக்குச்சு. இதற்கு தான் தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இதற்கு ஒரு கடிதம் எழுதி வரவேற்பு தெரிவித்து கமல்ஹாசன் அவர்களை பாராட்டியிருக்கார். அதாவது எப்பொழுதும் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் எங்கள் அன்பிற்குரிய திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்துக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தக் லைஃப் திரைப்படத்தை ஓடிடி வெளியீடு 8 வாரம் கழித்து மட்டுமே என்று தாங்கள் அறிவித்து செயல்படுத்தியது மட்டுமல்லாமல் இதன் மூலம் திரையரங்கிற்கு வருகிற பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று தொலைநோக்கு பார்வையோடு கூறியிருப்பது திரையரங்கு உரிமையாளர்களாகிய எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தங்கள் வழியில் அனைத்து தயாரிப்பாளர்களும் சிந்தித்து இந்த முடிவை அனைத்து படங்களுக்கும் இதை அமல்படுத்தும்படி எங்களது அன்பு வேண்டுகோளை வைக்கிறோம். இப்படிக்கு திருப்பூர் சுப்பிரமணியன், தலைவர், தமிழ்நாடு திரைப்பட அரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அப்படின்னு அவர் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தை தாங்க தமிழ் சினிமா சரிவர செய்யணும். ஒரு படம் எடுத்து அது நல்லபடியா லாபம் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த வழியெல்லாம் இருக்கோ, ஃபர்ஸ்ட் தியேட்டர், அந்த தியேட்டர்ல வரக்கூடிய லாபம், அதற்கு அடுத்து சேட்டலைட் உரிமை, அதனுடைய வருமானம், ஆடியோ ரைட்ஸ், வெளிநாட்டு உரிமை, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம சரியா பிளான் பண்ணிட்டா இங்க தயாரிப்பாளர்கள் தலையில துண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே போலத்தான் ஒரு ஓடிடி தளத்திலையும் இந்த தேதியில படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற கண்டிஷன் அப்படி வைக்கிற அளவுக்கு ஒரு படத்தையும் நாம எடுக்கணும். அந்த வகையில 36 வருடங்கள் கழித்து இன்னைக்கு தக் லைஃப் அப்படின்னு, தக்கோட லைஃப் தான் தக் லைஃப், அதுதான் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தக்கோட லைஃப், இந்த தக் லைஃப் அப்படின்னு தலைப்பு கொடுத்ததே கூட கமல் சார் தான் அப்படின்னு மணிரத்னம் சார் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம மணிரத்னம் சார் சொன்ன கதை கமலுக்கு அது சுவாரஸ்யமா இல்ல. கமல் சொன்ன கதை அடுத்தாப்புல மணிரத்னம் அதை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கு அது வழிவகை செய்தது. அதுதான் இந்த படம். நாயகன் படத்துலையும் அந்த சக்திவேல் நாயக்கர் வரும். இந்த தக் லைஃப்லையும் அந்த சக்திவேல் நாயக்கர், ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு வருது. இந்த பெயர் மட்டும்தான் நாயகனுக்கும் இந்த படத்துக்குமான ஒரு ஒற்றுமை. மற்றபடி அந்த படத்தினுடைய ஜேனர் வேற, இந்த படத்தினுடைய ஜேனர் வேற அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக இந்த தக் லைஃபினுடைய ட்ரெய்லர் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது உணர வைக்குது. அடுத்தாப்புல திரிஷாவுக்கான பாடலும் வெளியிடுறாங்க. அதுவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அட்டகாசமான மெலடி பாடலாக அமைஞ்சிருக்கு. இந்த தக் லைஃப் சிம்புவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படமாகவும், கமல் மணிரத்னம் கூட்டணிக்கு அடுத்த ஒரு வெயிட்டான ஒரு அட்டகாசமான படைய நாயகனுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க அட்டகாசமான வெற்றின்னு சொல்லக்கூடிய வகையிலையும், குறிப்பா திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்தை சந்தோஷமாக வெளியிடுகின்ற ஒரு மனநிலையையும் இந்த கமலுடைய அறிவிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல 2 மாதங்கள் கழித்து வரக்கூடிய தக் லைஃப் தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய கல்லா கட்டும் அப்படின்னும் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. முக்கியமா திரையரங்கு உரிமையாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. வணக்கம்.